வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா முருகனோட அருளால நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். முருகனை பத்தி நம்ம பேச போறோம். இந்த வீடியோல நம்ம முருகனை பத்தி நம்ம எல்லாமே சொல்ல போறோம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க போகுது அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உண்மையில உங்களுக்கும் கண்டிப்பா அது இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, நம்ம லைக் பண்ணிட்டு நீங்க இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுங்க. நான் நிறைய வழிபாடுகள் செஞ்சுட்டு வரேன். ஆனா எதுவுமே பலன் இல்லை. ஆனா கடவுள் இருக்காரா இல்லையா, எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும்தான் சோதிக்கிறாரா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கேள்வி இருக்கும். இப்படி சந்தேகங்களோட இருக்க உங்களுக்காக தான் இந்த பதிவு நம்ம போடுறோம். இதுல என்னன்னா உங்களுக்கு இப்ப கடவுளோட அறிகுறி உங்களுக்கு இருக்கா அப்படின்றத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்ல போறேன். அதுலயுமே உங்களுக்கு அறிகுறி ஏதாவது ஒரு சில அறிகுறி உங்களுக்கு தெரியும். அது இல்லாம அடுத்து எந்தெந்த அறிகுறி அடுத்த அறிகுறி வர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னென்னவோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னோட வாழ்க்கையில் நடந்த முதல் அறிகுறியை நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்ல போறேன். நான் ரொம்ப மனசு உடைஞ்சு, நான் ரொம்ப பிசினஸ்ல பெரிய லெவல்ல பிரச்சனை ஆயிட்டு, குடும்ப பிரச்சனை ஆகி இந்த மாதிரி ரொம்ப நான் பிரச்சனை இருக்கிறப்பதான் ரொம்ப மனசு உடைஞ்சு போறப்ப என்னோட ஃப்ரெண்டை நான் அவனை பார்க்க போனேன். பார்க்க போகிறப்ப அவன்கிட்ட எல்லா விஷயத்துலையும் நான் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் மனசு விட்டு ரொம்ப புலம்பிட்டேன். அப்போ தான் அவன் சொன்னான், இந்த மாதிரி கோவில் போகலாண்டா, இந்த மாதிரி கோவில் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், முருகன் வேலை, திருச்செந்தூர் போகலாம், பழனி போகலாம், அந்த மாதிரி கோயிலில் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்டா, அந்த மாதிரி வேண்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால கடவுள் யார் ரூபத்துல வர்றாரு அப்படின்றதான் முக்கியம். அதாவது கடவுளே நேர நம்மளுக்கு நான் தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொல்ல மாட்டாரு. என் ஃப்ரெண்டா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். இப்போ என் ஃப்ரெண்ட நான் ஷேர் பண்றேன். அவர் ரூபத்துல அந்த நாட்கள் நாவில உட்காந்து இந்த மாதிரி வார இந்த கோயிலுக்கு போகலாம், கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்கும், அதனால இது ஒன்றும் நினைக்காத, இது கண்டிப்பான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனோட ரூபத்துல அவர் முருகன் அவர் நாவில உட்காந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதான் சொல்றேன், கடவுள் உங்க நேரம் உங்களை கூப்பிட மாட்டாரு. யாரோட ரூபத்திலாவது உங்களுக்கு ஒரு அறிகுறி காமிப்பாரு. அததான் நம்ம எடுத்துக்கிட்டு, இது இல்லாம கனவுல கூட வரலாம். முருகன் ரூபத்திலேயோ இல்ல வேற குழந்தை ரூபத்திலேயோ இல்ல பையன் ரூபத்திலேயோ ஏதாவது ஒரு மயில் ரூபத்திலேயோ ஏதாவது ஒரு ரூபத்துல கண்டிப்பா முருகன் கனவுலே வருவாரு. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அது அது முருகன் இல்லை, முருகன் நேரம் என்ன பேசுறாரா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க யோசிக்கணும்னா ஏதாவது ஒரு அறிகுறி கனவுலே சொல்லலாம், ரெண்டு முறையாக சொல்லலாம். இது நீங்க எடுத்துக்கிட்டு கண்டிப்பா நீங்க கோயிலுக்கு போகலாம். அது மட்டும் இல்லாம நம்ம முருகன் நம்மளை அழைச்சிட்டாரு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு ஏதாவது ரூபத்துல கண்டிப்பா அவர் நம்மளுக்கு கண்ணில் காட்சி அழிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப நம்ம வண்டியில பைக்ல இப்ப போயிட்டு இருந்துச்சுங்களா, பைக் முன்னாடி போனீங்கன்னா ஏதோ ஒரு வண்டியில வருது யாம் இருக்க பயமே ஒரு வேல் இருக்கும். அப்படியே கொஞ்சம் நீங்க தள்ளி போனீங்கன்னா போஸ்டர் பாத்தீங்கன்னா வேல் இருக்கும், இல்ல வேல் முருகன் அப்படின்ற பேர் போட்டிருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி எங்கேயாவது உங்களுக்கு காமிச்சுட்டே இருக்கும். இங்க பிறப்ப அங்க பிறப்ப அங்க பிறப்ப உங்களுக்கு எங்கேயாவது திரும்பி பார்க்கற இடத்துல வேலோ மயிலு சேவல் அந்த மாதிரி சாமியோட ஒரு ரூபத்துல ஏதாவது போட்டோ இந்த மாதிரி ஏதாவது காமிச்சிட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, இதுவும் உங்களுக்கு அறிகுறி தான். உங்களை முருகன் உங்களை பார்க்கணும், பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு, உங்க கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் எந்த ரூபத்திலயும் அறிகுறி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது நீங்க அலட்சியமா எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் அறிகுறி தான். நம்மளுடைய கஷ்டத்துக்கு எந்த முருகனை நம்ம வேண்டணும் அப்படின்றத நீங்க யோசிக்கலாம். அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. நீங்க பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோவில், முருகன் கோயிலுக்கு நீங்க போகலாம். 6 கடையில எந்த கோயில் உங்களுக்கு பக்கத்துல இருக்கோ நீங்க அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம். இந்த மாதிரி நீங்க கோயிலுக்கு போயிட்டு இருப்ப 1ஆம் படை 2ஆம் படை 3ஆம் படை ஒரு படைக்கு நீங்க போறப்ப அங்க போய் நீங்க வேண்டப்ப கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். அப்படி நடக்கும் பட்சத்துல நீங்க இந்த முருகனை போனேன், எனக்கு இந்த விஷயம் முடிஞ்சிச்சு, இந்த முருகனை தான் நான் 3ஆவதா பார்த்தேன், 4ஆவது இவரை பார்த்தேன், எனக்கு அந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சு அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு உறுதியா தெரியும். அப்ப நீங்க அதை கெட்டியா பிடிச்சுங்க. அந்த 6 படை முருகனும் வேற ஆள் கிடையாது, ஒரே முருகன் தான் 6 படை முருகனும். அப்படின்றப்ப நீங்க எந்த தளத்துக்கு போறீங்களோ அந்த தளத்தோட முருகனை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அவரவே நீங்க வழிபட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில நல்ல நன்மையும் கிடைக்கும், நல்ல விசேஷமாவும் இருக்கும், வெற்றி நிச்சயம் உண்டாகும். நான் இந்த பதிவை ரொம்ப சந்தோஷமாவும் உங்கள்கிட்ட முருகன் அறிகுறி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த அறிகுறி எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி சந்தோஷத்தோட அடுத்த வீடியோவில் நம்ம முருகனை பத்தின விஷயங்கள் நிறைய நம்ம ஷேர் பண்ணலாம். அதனால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.